அனைவருக்கும் வணக்கம். நேற்று அஜித்குமார் அவரை பற்றி பேசியிருந்தோம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் அந்த பதிவு போட்டிருக்காங்க. ஓகே, அஜித்குமார் பற்றி, அவருடைய இறப்பு பற்றி, இவங்க தப்பு இல்லை, கவர்மெண்ட் சரியில்லை, போலீஸ் மேலே மிஸ்டேக்கு, மேலிடத்தில் வந்த ப்ரெஷர் தான் காரணம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் இதை பற்றி அஜித்குமார் அந்த அந்த ப்ராப்ளம் சம்மந்தமாக இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா, அந்த 6 நபர்கள் இருக்காங்கல்ல, அஜித்குமார் இறப்பிற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அந்த 5 நபர் ப்ளஸ் அந்த டிரைவர். ஓகே, இவங்களுடைய மனநிலைமையை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு தவறு நடக்கிறதுக்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கட்டும், எத்தனை பேர் வேணாலும் சொல்லட்டும். ஓகே, அவனை இப்படி துன்புறுத்து, இப்படி அடி, எது வேணாலும் சொல்லட்டும். ஆனால் அந்த செய்த நபர் யார், அவங்களுடைய மனநிலைமை என்ன, இதை கண்டிப்பாக பேசியாகணும் அப்படின்னு எனக்கு தோன்றியது. இப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது, கண்ணுக்கு தெரிந்தது இந்த 6 நபர்கள். ஆனால் இந்த மாதிரி நிறைய நபர்கள் நம்மோடு நடமாடிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஓகே, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதனோட வேறு எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை வேரோட அந்த கலையை பிடுங்கி எடுத்தாதான் அடுத்தது அந்த பிரச்சனை நடக்காமல் இருக்கும். ஓகே, அதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி எனக்கு தோன்றுறது என்ன அப்படின்னா, நிக்கிதா மேலே இருக்கட்டும் பிரச்சனை இருக்கட்டும், நிக்கிதா மேலே தவறு இருக்கட்டும், ஓகே, மற்ற யார் மேலே வேணாலும் தவறு இருக்கட்டும். ஆனால் நிக்கிதா அடிச்சு கொள்ளலை, ரைட்? அந்த அடித்து கொன்னது அந்த 6 நபர்கள் தான். ஒரு மனுஷனை அடிக்கும்பொழுது தெரியும், கண்டிப்பாக அவனோட உயிர் போகும்பொழுது இந்த 6 பேருக்கு கண்டிப்பாக தெரியும், இவன் அடி தாங்குவானா மாட்டானா, ஓகே, இவன் சாகிற நிலைமையில் இருக்கான் அப்படின்றது கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதையும் மீறி அவ்வளோ அடி அடித்து பாதத்திலேருந்து தலை வரைக்கும் அடித்து தண்ணின்னு கேட்கும்பொழுது மிளகாத்தூளை கரைச்சி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆண் உறுப்பில் அந்த தூள் கரைச்சி ஊற்றிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கொடூர புத்தி அவங்களுக்கு இருந்திருக்கணும். இதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். எத்தனை பேர் வேணாலும் சொல்லட்டுங்க, ஃபோனில் சொல்லட்டும், இன்னைக்கு நகை வந்தே ஆகணும் அப்படின்னு, நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லட்டும். இவங்க சக மனுஷங்களை நீ போயிட்டு கிணத்துல விழுந்து செத்து போயிடு அப்படின்னா செத்து போயிடுவாங்களா? உன்னோட பெற்றோர்களை இப்படி துன்புறுத்து அப்படின்னா பண்ணுவாங்களா? உன் மனைவியை பண்ணுனா பண்ணுவாங்களா? உன் பிள்ளைகளை பண்ணுனா பண்ணுவாங்களா? முடியாது இல்லை. அப்போ அடுத்தவன் உயிரினா மட்டும் என்ன, எப்படி பண்ண முடியும்? இந்த மனநிலைமை உடையவங்க மனிதர்களே கிடையாது இல்லை. இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம்ல. மெயினாக இந்த 6 நபர்கள் இருக்காங்கல்ல, இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு விசாரிக்கணும். இப்போ நிலைமை தலைகீழாக போயிட்டு இருக்கு. அவங்களோட மனைவிங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா? சரி, இது எப்படி இருக்கு? வேடிக்கையா இருக்கு இல்லை? ஏமா போராட்டம் பண்ணுங்க. யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புருஷன் என்ன சொல்றது, நீ இருக்கியே, இந்த மாதிரி ஒரு கொடூர புத்தி இருக்கியே, உன் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு போராட்டம் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு அஜித்குமாரை இப்படியெல்லாம் பண்ணவங்க நாளைக்கு உங்களை பண்ணுவாங்கன்னு எப்படி நிச்சயம்? நீங்க எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவீங்க? அவங்களோட எப்படி ஒன்னா வாழுவீங்க? நிறைய பெற்றோர்கள், நிறைய சொந்தக்காரங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் அடுத்தவங்க கிட்ட இப்படி நடத்தும்பொழுது சப்போர்ட் பண்றீங்கல்ல, இதுதான் மிகப்பெரிய தவறு. ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு. ஒரு 6 வயசு பொண்ணை அது எனக்கு அந்த பையனோட பேரு ஞாபகம் இல்லை. ஓகே, என்ன சொல்றது, இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணி எரிச்சு கொண்டுட்டான் இல்லை. இந்த கேஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்பா அம்மா பண்ண தப்பு தான் கடைசியில் அவங்க அம்மா உயிரையே போயிடுச்சு. அவன் ஃபைனலாக என்ன பண்ணான், அவனுக்கு கேஸ் நடத்தி அது பண்ணி இது பண்ணி அவனை ஜாமீனில் கொண்டு வெளியில் வச்சதோட விளைவு என்னன்னா, அவங்க அம்மா கிட்ட காசு கேட்டிருக்கான், தரல அப்படின்னதும் அவங்க அம்மாவை கொண்டுட்டு இருந்த நகையெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டான். அவங்க அப்பாவை கொள்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவன் போயிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப ஃபைனலாக அவனை பிடிச்சாங்க. இந்த கேஸ் அது எனக்கு கரெக்டாக அந்த நேம் தெரியலை, பட் இதுதான் அங்கே. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் அவனை நீ எக்கேடோ கெட்டுப்போ, உனக்கு தான் தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா அவன் ஜெயிலையே இருந்திருப்பான். இன்னைக்கு அவங்க அம்மாவாவது உயிரோடு இருந்திருப்பாங்க, சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தா.
தன்னோட குழந்தை எவ்வளோ தவறு பண்ணாலும் தான் பெத்தெடுத்த குழந்தை இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைச்சதனோட விளைவு தான் அந்த அம்மாவோட உயிர் போச்சு. அந்த மாதிரி என் கணவர் நல்லவர் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் இறங்கி போராடினீங்க அப்படின்னா உங்களை மாதிரியான ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. ஏமா அஜித்தை கொண்டமா உன்னை கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பார்க்குறேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் சேர்ந்தவங்க தான் குடும்பம். பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு சமுதாயம் இல்லையா? அப்போ குடும்பத்திலிருந்து அந்த ஒழுக்கம் ஸ்டார்ட் ஆகணும். பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தைய நீ வந்து ரொம்ப ரிச்சாக வளர்க்குறது, பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, தேவையானது எல்லாம் வாங்கி கொடுக்கறது கிடையாது. மனித பண்பை வந்துட்டு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். மனிதர்கள்னா என்ன, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லி கொடுத்து வளங்க. விலங்கு மாதிரியே வளர்க்காதீங்க. இப்போ இந்த 6 பேரோட மனைவி அசிங்கப்படணும், ஓகே, வெக்கப்படணும், அவங்க அப்பா அம்மா வெக்கப்படணும், உடன் பிறந்தவங்க வெக்கப்படணும். ஏன்னா அவங்களோட மென்டாலிட்டி வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ ஒரு வன்மம் உடைய பிள்ளைய வளர்த்ததுக்கு நீங்க வெக்கப்படணும். அப்ப நல்ல விஷயங்களை சொல்லியே கொடுக்கலையா? ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு துன்பப்படுத்தக்கூடாது, இது பாவ செயல், இது மனிதருக்கே உரிய பண்பு கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கலையா? அவங்களோட பேரண்ட்ஸ் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுங்க. இது சாதாரண ஒரு குழந்தைய பெத்து போட்டுட்டா போதாது, அந்த குழந்தைய நல்ல விதமா வளர்க்கறதுல தான் இருக்கு. நான் நிறைய முறை இந்த திருக்குறளை நான் சொல்லியிருப்பேன். நான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு பெண்ணுக்கு உச்சக்கட்ட சந்தோஷம் எது அப்படின்னு சொன்னா அவளுக்கு குழந்தை பெறக்கூடிய அந்த தருணம். அவ தாய்மை அடைஞ்சு அந்த அந்த குழந்தைய கையில எடுக்கிறா இல்ல, அந்த குழந்தை பிறந்ததும் அந்த தருணம் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா அதையும் தாண்டியது ஒரு விஷயம் இருக்கு, அதை தாண்டியும் அவ சந்தோஷப்படுவா. எப்ப அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஸ்வெட்டிங்கா இருக்கு, ஓகே, அந்த குழந்தை வந்து வளர்ந்து பெரியவனா ஆயிட்டு அவங்க அந்த அம்மா எப்படியே தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ 4 பேர் பேசுவாங்க. 4 பேர், பா அந்த பையனா, என்ன பையன், எவ்வளோ நல்ல பையன் பாருங்க, அந்த பையனை பெற்று எடுக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ தெரியல அப்படின்னு யாரோ 4 பேர் பேசுறத இந்த அம்மாவோட காதில் கேட்கக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லை, அந்த தருணம் இருக்கு இல்லை, அவங்க பெற்று எடுக்கும் பொழுது இருந்த சந்தோஷத்தையே மிஞ்சியது அந்த தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறள் வந்து அடிக்கடி எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இது ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பங்களா வாங்கி தரணும், பணம் சம்பாதிச்சு தரணும், நகை வாங்கி தரணும், இதுல சந்தோஷம் கிடையாது. நம்ம பிள்ளைங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்றத காதால கேட்கணுங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கறது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை. இந்த மாதிரி வளர்த்திருந்தாங்கன்னா இந்த 6 பேருமே இன்னைக்கு அஜித்குமாரை கொன்னிருக்க மாட்டாங்க. அப்போ தனி மனித ஒழுக்கம் வந்துட்டு இந்த சமுதாயத்துல மிக முக்கியமானதா இருக்கு. அது இருந்துருந்துச்சு அப்படின்னா எந்த உயர் அதிகாரி கூட சொல்லியிருக்கட்டுங்க, நிகிதா காசு கொடுத்துருக்கட்டும், ஓகே, அவங்க நகையே காணா போகலை, ஒரு 500 ரூபாய்க்காக வந்த மோதல் ஈகோ தான் அது. அது வந்து நான் யாருன்னு தெரியுமா, எங்கிட்டயே இப்படி பேசிட்ட தெரியுமா, நான் யாருன்னு என் பவரை காட்டுறேன் தெரியுமா அப்படின்றதுக்காக வந்தது அப்படின்னு சொல்றாங்க. எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க, எப்படி இதை செய்யலாம்? ஒரு சக மனுஷன் அடிச்சு கொள்றது வந்துட்டு இது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாதுங்க. வார்த்தையால கூட ஒருத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, இதை அடிச்சு கொண்டு இருக்காங்க. இது சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி நபர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்கணும். தயவு கூர்ந்து இந்த ஒரு சம்பவம் எனக்கு என்ன ஒரு விஷயத்தை உணர்த்துது, அதை நான் எதனால இதை பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க. அந்த குடும்பத்தோடைய நபர்கள் வந்துட்டு இவங்களை கவனிக்கணும். ஓகே, உங்கள் பிள்ளை தானே, அவன் என்ன மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கான்னு நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா? தேவையானப்போ கவுன்சிலிங் கொடுக்கணும் இல்லை? 6 பேருமே மனுஷங்களுக்கே உண்டான குவாலிட்டி எதுவுமே கிடையாதுங்க, மிருகமாக இருந்திருக்காங்க. ரைட்? தயவு கூர்ந்து பிள்ளைகள் வளர்ப்பு ரொம்ப முக்கியம். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. ஓகே, நீதி கதைகளை சொல்லிக் கொடுங்க, நிறைய மாரல் ஸ்டோரிஸை சொல்லிக் கொடுங்க. ஸ்கூல்லையுமே இதுக்குன்னு ஒரு பாடத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது ரொம்பவே முக்கியமாக இருக்கு. ஓகே, இந்த தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தப்பு எங்கேருந்து வருது, இந்த அளவுக்கு உச்சக்கட்ட ஒரு வன்மம் எங்கேருந்து வருது, அதை முதல்ல களையணும் இல்லையா? அதை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த போலீஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க, சான்ஸே கிடையாது. உடனே வந்துட்டு நீயா ஆயுத படைக்கு போ,
இல்லை இந்த ஊருக்கு போ, அந்த ஊருக்கு போ. வாட் இஸ் திஸ்? இதுக்கு பேர் வந்துட்டு தண்டனையா? கிடையாது இல்லையா? அப்போது இப்போது ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அவர் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. எவனையாவது கூப்பிட்டு அடித்து கொண்டுட்டா உன்னை வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னா அது எப்படி இது? அப்போ ஆயுதப்படையில் இருக்கவங்க எல்லாம் அப்போ இந்த மாதிரி கொண்டுட்டு போனவங்களா? உடனே வேலையிலேருந்து தூக்கணும் இல்லை, நீ போலீஸ் வேலைக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லணும் இல்லை? முதல்ல காவலர்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அடிக்கடி மறந்துடுறாங்க போல இருக்கு. அவங்க காவலர் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியல போல இருக்கு. தமிழ்ல தான் வச்சிருக்காங்க காவலர். இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டுடைய மக்கள் நிம்மதியா இருக்கிறதுக்கு, அவங்களோட உயிருக்கு, உடைமைக்கு காவலா இருக்கக்கூடியவங்க நீங்க. அதனாலதான் உங்களுக்கு பேர் காவலர். ரைட்? தயவு கூர்ந்து இது நான் இதை பற்றி பேசுகிறேன்னா அந்த டாபிக் வேறு மாதிரி போயிடும். நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்கணும். இப்போது ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா, ஒரு குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்துட்டு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க, இன்னொரு குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அவன் ஒரு அடி அடித்தானா நீ 10 அடி அடி, அவன் ஒரு வார்த்தை சொன்னானா நீ 10 வார்த்தை சொல்லு. ஓகே, அந்த மாதிரிலாம் யாரையும் விட்டுட்டுலாம் வரக்கூடாது. இந்த மாதிரி வன்மத்தை தூண்டுற மாதிரி வளர்க்கக்கூடாது. இந்த குழந்தைகள் தான் பெருசாகி இப்படி பண்ணுறாங்க. ஓகே, இன்னைக்கு வெளியில பண்றவங்க நாளைக்கு நம்மள பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. அதனால குழந்தைங்களோட வளர்ப்புல மிக கவனம் தேவை பேரண்ட்ஸ்க்கு. அப்போ ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை பண்ணாங்க அப்படின்னாலே அழகா ஆட்டோமேட்டிக்கா சமுதாயம் ரொம்ப நல்ல ஒரு சமுதாயமா இருக்கும். இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காது. தவறு செய்யறவனே மனிதன் தானே. ஓகே, அந்த மனிதன் பர்ஃபெக்டா இருந்தானா, மனசாட்சிப்படி இருந்தானா, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு மனுஷனும் சரியா இருந்தானா, எத்தனை பேர் தூண்டி விட்டாலும் இந்த தவறு எல்லாம் நடக்காது இல்லை? ஓகே, இது யாரோட கையில இருக்குன்னா, ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கையில இருக்கு, ஆசிரியர்களோட கையில இருக்கு. சரியா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க. நன்றி.